சொந்த வாழ்க்கையில் இருந்து தான் அவங்க வந்து ஜோசியராக மாற முடியும். புதுசாக வரவங்க பாரம்பரியமாக வர்றது அது வேறு விஷயம். இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவரை தாண்டி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க ஜாதி சாணத்தில், அதாவது சொந்த பந்தங்களில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சொல்ல முடியும். அதெல்லாம் சொல்லணும். ஆனால் இப்படி சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும், இப்படி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். அவ்வளோதான வழிய கண்டிப்பாக எல்லாமே அதில் இருக்க தான் செய்யுது. சொல்ல முடியும். ஆமாம், எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்களோ அது அவ்வளோ ஈஸியாக சொல்லலாம். தனக்கும் தன்னோட மனைவிக்கும் சொல்லலாம். ஏன்னா மனைவி ஒன்று தான் இருக்கும், ஈஸியாக சொல்லலாம். அம்மாவுக்கு சொல்லலாம், அப்பாவுக்கு சொல்லலாம். இப்போ அண்ணனுக்கு சொன்னால் ஒரு 3 அண்ணன் இருந்தாலும் என்ன அண்ணனுக்குன்னு அதில் கொஞ்சம். ஆனால் அதில் பொதுவாக அண்ணனுக்கானது அண்ணனுக்கு இருக்குது. அது முதல் அண்ணன், 2வது அண்ணன், 3 அண்ணன் தனித்தனியாகவும் இருக்குது. அவ்வளோதான். அண்ணன்னா 11வது இடம். அக்கா மூத்தவர்கள், மூத்த சகோதரம்ன்றது அது 11வது இடம்னாக்கா, இங்கேருந்து எண்ணிட்டு போய் 11வது தான் அண்ணன். எனக்கு மேலே இருக்கிறவர்னு அர்த்தம். அவருக்கு மேலே இருக்கிறவர்னா அதுலேருந்து எண்ணிட்டு போனால் அதுலேருந்து ஒரு 11 வரும். அங்கே இருந்து வச்சு பார்ப்போம். இளைய சகோதரனா எனக்கு கீழே அடுத்தது ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாக்கா, தம்பி இருக்காங்க அப்படின்னாக்கா 1, 2, 3 வச்சா அவருதுன்னு அர்த்தம். அவருக்கு கீழே ஒருத்தர் அதுலேருந்து எண்ணிட்டு போகணும். ஸோ இதில் வந்து எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸ் நிறைய ஆகும். தெளிவாக பார்க்கணும்.